குட்டி உண்டியோட குட்டி சேவிங்ஸ் வரல. இது வந்து வேற ஒரு மெடிக்கல் இஷ்யூக்காக நான் எடுக்க போகிறேன். இது வந்து 50 ரூபா, லாஸ்ட் 50 ரூபா. இதுதான் என்னோட 6 மந்த்ஸ் சேவிங்ஸ். இது ஒரு கெஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மெடிக்கல் இஷ்யூ சொல்லலாம் அப்படின்னு தெரியல, அதனால் இது கூட ஷேர் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. உங்களுக்கு சொல்லலாம் கொஞ்சம் சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது முக்கியம். வெறும் சேராமல் ரெண்டுமே பேலன்ஸாக இது பண்ணணுன்றது நான் யோசிப்பேன். ஒரு ரூபா சேர்த்து வச்சாலும் அது நமக்கு லாபம் தானே அப்படின்னு நினச்சிக்கலாம். ரொம்ப நான் இப்போ நான் கூட எவ்வளோ சேர்த்து வச்சுப்பேன், இல்லைன்னா ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட குட்டி உண்டியலோட குட்டி சேவிங்ஸ். இந்த உண்டியல் வந்து ரொம்பிடுச்சு, ஆனால் இப்போ நான் அதுக்காக இது எடுக்கல. இதை நான் சேர்த்து வச்சதுக்கு இன்னும் ரீசன் இருக்குது. என்னென்னா, நான் வந்து என்னோடய வெட்டிங் அனிவர்சரிக்காக இந்த உண்டியல் வந்து நான் 6 மந்த்தாக சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் காயின் மட்டும்தான் போடலான்னு சொல்லிட்டு என்னோடய பிளானு. அதுக்கப்புறமேட்டுக்கா இதில் வந்து இப்போ நோட்டு போட்டிருக்கேன். என்னென்னா, நான் எப்போவுமே என்னோடய வெட்டிங் அனிவர்சரிக்காக சேர்த்து வைப்பேன். ஏன்னா வெட்டிங் அனிவர்சரிக்காக என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது வாங்கி தரணும், கிஃப்ட் வாங்கி தரணும், இல்லை வெளியே கூட்டிகிட்டு போகணுன்னா அவங்கக்கிட்டே போய் கேட்டால் நல்லா இருக்காதுல்ல. அதனால் எப்போவுமே எனக்கு இந்த ஹேபிட் இருக்கும். எனக்கு சேவிங்ஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஒரு 100 ரூபாவது என் கையில் வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன், எப்போவுமே வச்சுக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த சேவிங்ஸ் இது வந்து ஒரு 6 மந்த்தாக நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்டோடைய பர்த்டேக்கு எங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்கு ரெண்டுத்துக்குமே நான் சேவ் பண்ணுவேன். இப்போ ஒரு பர்த்டே முடிஞ்சிருச்சுன்னா அந்த பர்த்டே முடிஞ்சிருச்சுல, அடுத்த நாள்லேருந்து நெக்ஸ்ட் பர்த்டே 1 இயர் இருக்குல்ல, அந்த பர்த்டேக்கு சேவ் பண்ணுவேன். அதே மாதிரி வெட்டிங் அனிவர்சரி முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த வெட்டிங் அனிவர்சரிக்கு அந்த வெட்டிங் அனிவர்சரிலேருந்தே சேவ் பண்ணுவேன். அப்படி பண்ணுவேன். இப்போ இது ஏன் 6 மந்த்தாக சேவ் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து இப்போ வந்து என் ஹஸ்பண்டோடைய பர்த்டேலாம் போச்சா, அதுக்கப்புறம் நடுவில் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே, என்கேஜ்மெண்ட் டே அதெல்லாம் வந்துச்சுல, அதெல்லாம் குட்டி குட்டியாக செலவு பண்ணல, அதெல்லாம் இதில் போட வேண்டியது தான். அந்த மாதிரி செலவு பண்ணிக்குவேன். அது மீறி போக இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் காயின் போடலாம் தான் இந்த உண்டியல் வாங்கினேன். இதில் வந்து கீழே ஓப்பன் இருக்குது, அதனால இது ரீயூஸபிள் தான், யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு செகண்ட். என்னோடய வீடியோவில் ஃபஸ்ட்டு போய் பார்த்தது தெரியும். அதாவது 1 லட்ச ரூபா பாக்ஸு உண்டியல் மாதிரி அதை வந்து நம்ம அடிச்சுட்டே இருந்தால் கடைசியாக எல்லாமே அடிஞ்சு போச்சுன்னா அதில் 1 லட்ச ரூபா இருக்கும்ல. அது வந்து எங்களோட ஃபோட்டோவை போட்டு என்கேஜ்மெண்ட் இருக்காங்க ஏதோ ஒன்றுக்காக கிஃப்ட் பண்ணியிருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு. அந்த கிஃப்ட் வந்து அவங்களுக்கு பண்ணிட்டேன்னா அதே மாதிரி எனக்கும் ஒன்று வேணும். ஆனால் திரும்ப போய் ஒரு வாட்டி காசு கொடுத்து எதுக்கு வாங்கணும்னு தோணுச்சா, அந்த கிஃப்ட் பேக்கிங் பண்ணி அந்த ஒரு அட்டை வரும்ல, அந்த அட்டையிலேயே வந்து ஒரு ஒயிட் அந்த A4 ஷீட்லாம் சுற்றி அதில் வந்து எங்கள் ஃபோட்டோலாம் ஒட்டி 50,000க்கு நானே ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருந்தேன். அதுவுமே வீடியோவில் போட்டிருக்கேன். வேணுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், அது இருக்கும். அந்த மாதிரி போட்டது தான். அந்த இதில் தான் நான் வந்து இந்த காசெல்லாம் போடலாம், இதில் வந்து காயின் மட்டும் போட்டுக்கலாம், அதில் வந்து காசெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். மோஸ்ட்லி வந்து அதில் வந்து கடைசியாக என்கிட்ட காசு இருந்தால் அதில் போடுவேன். அதுவும் கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஒரு 6 மந்த் தான். அதுவுமே 6 மந்த் கூட ஆகுது, 4 மந்த்து நம்ம தான் ஆகும். அந்த மாதிரி போடுச்சு. அது வந்து நான் இப்போ எடுக்க மாட்டேன், எப்படியும் கொஞ்சமாவது அது ஃபுல்லான தான் எடுப்பேன், கரெக்டாக. அதனால இது வந்து எங்களோட வெட்டிங் அனிவர்சரிக்குன்னு நான் எப்போவுமே காசு எடுத்து வைப்பேன். வெட்டிங் அனிவர்சரி, பர்த்டே அந்த மாதிரி எடுத்து வைப்பேன். அப்படி எடுத்து வைக்கிறது வந்து ஃபுல்லாகவே அதில் போட்டு தான் நம்மளால் எடுக்க முடியாதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன பண்ணேன், இதில் போட ஆரம்பித்தேன். இதுதான் வெட்டிங் அனிவர்சரி உண்டியல் அப்படின்னு சொல்லி இதை போட ஆரம்பித்தேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துறேன். ஆனால் இப்போ எங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி வரல. இது வந்து வேறு ஒரு மெடிக்கல் இஷ்யூக்காக நான் எடுக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் கூட பத்தாது அந்த மெடிக்கல் இஷ்யூக்காக. மெடிக்கலாக எங்களுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குது, நிறையா அமௌண்ட் தேவை. அது வந்து இப்போதைக்கு இந்த உண்டியெல்லாம் இது பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இது வந்து கொஞ்சம் இந்த டேப்லெட் வாங்குறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பாவது ஆகும்ல. வெட்டிங் அனிவர்சரி வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் கூட நல்லா கொண்டாடிக்கலாம். இப்போ ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் அது ஒரு ஹாப்பினஸ் தானே. அதனால் மீதி இந்த காசில் இருந்துச்சுன்னா நம்ம வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடிக்கலாம், இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து தான் இது வந்து சின்னதாக இந்த மருந்து செலவு ஏதாவது, இல்லை ஏதாவது இது வந்து சாப்பிட்ணும் அந்த மாதிரி ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த உண்டியல் எடுக்க போகிறேன். இதில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு இதை நான் எப்படி சேவ் பண்ணுன்ற கதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா நான் வேலைக்கெலாம் போகல, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னுடைய கணவர் கொடுக்குற காசு தான் இது.
அதுவுமே எப்படி கொடுத்தாங்க, எப்படி சேவ் பண்ணுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டு இல்லை அந்த இருக்குது. இல்லை 50 ரூபா, லாஸ்ட்டு 50 ரூபா. ஓகே ஓகே என்னோடய குட்டி உண்டியலோட சேவிங்ஸ் இதுதான். என்னோடய 6 மந்த்ஸ் சேவிங்ஸ். இதில் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் தெரியாது, நானும் பார்த்தா தான் எனக்கு தெரியும் எவ்வளோ இருக்கும்னு. மோஸ்ட்லி சில்லற காசுலாம் இதில் போட்டுருவேன். இது மட்டும் மந்த் எண்டில் தான் போடுவேன். ஏன்னா செலவானதுக்கப்புறம் மீதி இருக்கிற காசு தான் போடுவேன். இதில் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வேணால் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு ஒரு கெஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதை நான் ஒரு மெடிக்கல் இஷ்யூக்காக எடுத்துருக்கேன்னு சொல்லலை. அது என்ன மெடிக்கல் இஷ்யூன்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இப்போது நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எதுவாக இருந்தாலும் நான் உங்கள் கூட தான் ஷேர் பண்ணுறேன். அதனால் எனக்கும் இது என்னென்னு உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால நான் வேணும்னா இது என்ன மெடிக்கல் இஷ்யூன்னு சொல்லிவிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் முடிஞ்சால் சொல்கிறேன். எனக்கு ஆனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு தான் இருக்குது. இருந்தாலும் பண்ணலாமான்னு தெரியல. அதனால உங்ககிட்ட சொன்னால் மேபி எனக்கு கொஞ்சம் ஒருத்தர் 2 பேராவது கமெண்ட் பண்ணுவீங்கள்ல, ஓகே நல்லாயிருக்கும் ஒன்றும் ஆகாது அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். இருந்தாலும் எனக்குள்ளே ஏதோ ஒரு பயமும் இருக்குது. பார்க்கலாம். அது முடிஞ்சிச்சுன்னா நான் என்னென்னு முடிஞ்சால் சொல்கிறேன். என்ன மெடிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்காகவே எடுத்திருக்கேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை நான் எப்படி சேவ் பண்ணுவேன்னா, நான் வேலைக்கெலாம் போக மாட்டேன். ஹஸ்பண்ட் கொடுக்குற காசு தான் எனக்கு. அவங்களும் என்ன செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற காசு இல்லை. ஏன்னா அவங்க கொடுப்பாங்க, எனக்கு வேணும்னா நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. அவங்களால முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக வாங்கி தருவாங்க. அவங்க வாங்கி தர மாட்டாங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இது என்னென்னா என்னோடய வீட்டு செலவுக்காக கொடுக்குற காசில் நான் சேவ் பண்ணுது. நான் சென்னை வந்த புதுசில் ஒரு 2 மந்த்ஸ் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. மேரேஜுக்கு முன்னாடி அப்பா காசு கொடுத்தது, காலேஜ் போகும்போது காசு கொடுப்பார் அப்பா. அது நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் மட்டும்தான் நான் காலேஜ் போனேன். எக்ஸாம் எழுதுறதுக்காக மட்டும் போனேன். அப்போ என் ஹஸ்பண்ட் சென்னையில் இருந்தாங்க, நான் ஊரில் இருந்தேன். அப்போ வரும்போது எனக்கு பஸ்ஸுக்காகன்னு ஒரு 500 கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நிறையா இந்த மாதிரி சேஞ்சு இதெல்லாம் சேர்த்து எனக்கு பெருசாக அதுக்கப்புறம் யாரும் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த குட்டி பக்கம் அப்போ நான் சின்ன பொண்ணு தானே. அப்போது சும்மா இந்த மாதிரி நான் ஊருக்கு போனேன். இப்போவுமே எங்கள் அப்பா கண்டிப்பாக அவர் கையில் 20 ரூபா இருந்தாலுமே எனக்கு கொடுத்து அனுப்பணுன்றதுக்காக அது கொடுத்து அனுப்பிச்சிடுவார். காசே இல்லைனாலும் ஒரு 20 ரூபா இருக்குன்னா என் கையில் இருக்கிறது என் பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிடுவாரு. அந்த மாதிரி கொடுத்தது என்னுடைய ஒரு உண்டியல் இருந்துச்சு. அந்த உண்டியல் அதில் போட்டு வச்சேன். அதில் ஒரு 7,000 8,000 சேர்ந்துச்சு. அதுதான் என் ஹஸ்பண்டோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்காக ஒரு 20 கிஃப்ட் வாங்குறதுக்காக 2,000 மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு கோல்டில் எனக்கு வாங்கி தரணும்னு ஆசை. அப்போ கோல்டு ரேட் 7,000 சம்திங் அவ்வளோதான். அதில் எனக்கு கோல்டெலாம் வாங்கி பழக்கம் இல்லை. ஸோ எனக்கு அதில் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு எனக்கு ஆசை.
ஆனால் நானாக போய் வாங்கினது கிடையாது. ஃபஸ்ட் டைம் கோல்டு நான் வாங்குறதே அப்போ தான் ஃபஸ்ட்டு. அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னேன், அவங்களுக்கு தெரிகிற மாதிரியே பண்ணியாச்சு. அவங்ககிட்டே சொல்லி எனக்கு வந்து ஒரு 1000 2000 குறைஞ்சிது, எனக்கு சரியில்லாமல் இல்லை. அது வந்து எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கு அதை வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா அப்போ என்கிட்ட காசு இருந்துச்சு, 8000 மேலே இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் கிஃப்ட்லாம் அது சர்ப்ரைஸாக வாங்கினேன். ஒரு 20 கிஃப்ட்டு, அப்புறம் அந்த கேக் வெட்டுறது, அதுக்கான டெக்கரேஷன், அதெல்லாம் வந்து ஒரு 2000 அது வந்து எடுத்துக்கிட்டேன். அதனால எனக்கு அந்த காசு பத்தல. முழுசாக வந்து கோல்ட்லேயே போட்டு மெமரியாக இருக்கணும்ல நிறையா, அதுதான் அந்த மூமெண்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வெறும் கோல்டில் மட்டும் போட வேணான்றதுக்காக ரெண்டாக பார்ட்டாக பிரித்து அவங்ககிட்டயே காசு கொஞ்சம் கேட்டு தான் வாங்கி கொடுத்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது அவங்களுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸ் பண்ணி இது பண்ணது நான் பண்ணுவேன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா என்கிட்ட காசு இருக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தான் இருக்கேன். ஸோ என்கிட்ட அவ்வளோ காசு இருக்குன்னு அவங்க ஃபஸ்ட்டு நம்பலை. எனக்கும் பெருசாக யாரும் காசு தர மாட்டாங்க. அப்போது வந்த புதுசான்றதுனால அவரும் என்கிட்ட காசு கொடுக்கல. அதனால் என்கிட்ட அவ்வளோ காசு இருக்குது, நான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்றதே அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறமேட்டுக்கா என்கிட்ட இருக்குன்றது நான் அந்த சர்ப்ரைஸ்லாம் பண்ணும்போது அவர் அவ்வளோ ஒரு மாதிரி ஷாக் ஆகி, அவருக்கு நமக்கே ஒருத்தவங்க எஃபர்ட் எடுத்து நமக்காக ஒன்று பண்ணும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அது மாதிரி பண்ணும்போது எனக்கு அந்த ஹாப்பினஸ் பிடிச்சிருந்துச்சி. அவங்களோட அந்த ரியாக்ஷன், அவங்களோட அந்த ஹாப்பினஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. முடிஞ்ச அளவுக்கு இது வந்து கொஞ்சம் இவ்வளோ பண்ண முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதே மாதிரி பண்ணணும்னு முடிவெடுத்து அதையே வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு சேர்த்து வச்சேன். ஆனால் அப்போ வந்து என்கிட்ட பெருசாக காசே இருக்காது. அப்போவுமே இந்த மாதிரி நான் ஊருக்கு போகும்போது யாராவது கொடுக்கறது தான். எங்கள் வீட்லேயோ இல்லை என் ஹஸ்பண்டோ இல்லை என் ஹஸ்பண்ட் வீட்லேயோ அந்த மாதிரி அவங்க யாராவது கொடுக்கறது தான் எனக்கு காசு. அப்போ வந்து ஒரு 3-4 மந்த் இங்கே வந்து என் ஹஸ்பண்ட் தான் எல்லா செலவுமே பார்த்துக்கிட்டாங்க. எல்லா செலவும் மீன்ஸ் வீட்டு செலவுலாம் என்கிட்ட எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என்னாச்சுன்னா மந்த் எண்டு வந்து ஒரு செலவு வந்து சுத்தமாக காய் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு மந்த் எண்டு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, நம்மக்கிட்ட அட்லீஸ்ட் இந்த காய் வாங்குறதுக்கு, க்ரோசரி வாங்குறதுக்கு, அதாவது மளிகை சாமான், காய், வீட்டு செலவு, இந்த சிலிண்டர், இந்த மாதிரி செலவுக்குலாம் காசு இல்லை. இப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா எங்கேயாவது வாங்கி தான் பண்ணணும் போல அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது வந்து என்ன பண்ணேன்னா, அதுக்குன்னு மந்த்து ஸ்டார்டிங்லேயே நீ வச்சுக்கோ, இது வந்து நான் கேட்கும் போது கொடு, அப்படி இல்லைன்னா வந்து காய் வாங்குறதுக்கு அந்த மாதிரிலாம் வெளியே போகும்போது நீயே காசு பார்த்து பண்ணு அப்படின்ற மாதிரி என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு என்னென்னா, நம்ம நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பு வந்து நம்ம நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை நான் வாங்கி, அதாவது அவங்க கொடுத்த காசு வந்து வாங்கி ஃபஸ்ட்டு வந்து பார்த்து செலவு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். கண்டிப்பாக ஒரு 2 மந்த் நம்ம சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா அது வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்மளே விரும்பினாலும் தானாக நம்மக்கிட்ட அந்த காசு இருக்கும்ன்றது நான் பர்சனலாக என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அது ஒரு மேஜிக் மாதிரி. எனக்கு சேவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட ₹1 கொடுத்தாலும் டக்குனு போய் அதை செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். அதை எடுத்து வச்சு பிரச்சனை இல்லை, ஏதாவது செலவு வருதுன்னா அப்போ கொடுக்கணும்னு நினைப்பேன். எனக்கு வந்து அது வந்து சின்ன இதுலேருந்தே இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அதனால் அந்த மாதிரி வச்சுருந்து ஒரு மளிகை சாமானை முடிஞ்ச அளவுக்கு மளிகை சாமானை வந்து பிடிச்சேன். இப்போ வந்து ஒரு 2000 மளிகை சாமான் கொடுக்குறாங்கன்னா நாங்கள் மொத்தமாக வாங்கிப்போம். அதுக்கப்புறம் மாதம் போய் அந்த இருக்கிறதால ஃபஸ்ட்டு மாதம் வாங்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு டே வாங்கிட்டோன்னா அதுதான் அந்த மந்த்து முடிகிற வரைக்குமே வச்சுப்பேன். அந்த மாதிரி நான் வாங்கிடுவேன் ஃபுல்லாக. இப்போ ஒரு 2000 அதுக்கு இருக்குன்னா அந்த 2000 இல்லை, ஃபஸ்ட்டு வந்து 1500 தான் அந்த மளிகை சாமான் எடுத்து வச்சோம்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அது மாதிரி எடுத்து வச்சோம்னா அந்த இதுலேயே வந்து நம்ம எல்லா மளிகை சாமானும் வாங்கணும். அதுலேயே நான் சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். காய்க்கு வந்து இவங்க கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு 10% எடுத்து வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது எனக்கு ஒரு 2 மாதம் வந்து நான் பார்த்து செலவு பண்ணேன். என் கையில் இவ்வளோ ஒரு சில வாட்டி தோணும், நம்மக்கிட்ட இவ்வளோ காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில வாட்டி இவ்வளோ தான் ஆச்சா, நம்ம என்ன செலவு பண்ணோம் அப்படின்னு தோணும். ஆனால் நான் ஒரு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக யோசிப்பேன். என்னென்னா, எனக்கு இவ்வளோ தான் இந்த செலவுன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா திரும்ப போய் எனக்கு இந்த செலவு பத்தலை, நான் சேவிங்ஸ் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன்,
எனக்கு வந்து அந்த செலவில் பத்தலை, நான் இதை பண்ணிட்டேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்கக்கூடாதுன்றது எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்கக்கிட்ட காசு இல்லைன்றதுனால தான் எனக்கு அவங்க என்கிட்ட கொடுத்து வச்சு அதை நான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப போய் அவங்ககிட்ட கேட்டால் அவங்ககிட்ட காசு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். கேட்டால் கொடுப்பாங்க, இருந்தாலும் எதுக்கு அவங்களுக்கு அந்த காசு கொடுக்கணும்? நம்ம அந்த செலவை வந்து அந்த இதுக்குள்ளேயே நம்ம பண்ணணும். அதே சமயம் நமக்கு தேவையான சேவிங்ஸும் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணி அது எப்படி பண்ணணும்னு எனக்கே தெரியாது. ஒரு 2 months இப்போ நான் வந்து இதை எப்படி நான் சேர்த்து வச்சேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. நான் நிறைய சேர்த்து வைக்கலாம். ஆனால் என்னுடைய இந்த வீட்டில் பார்க்குற வேலைக்கு நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன்றது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். அது வந்து ஒரு ஹாப்பி. எனக்கு வந்து நான் வந்து ஒரு 2 month தான் நான் ப்ராப்பராக பார்த்து பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 2 month வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணேன். இப்போ வந்து நான் பெருசாக பார்த்து கூட பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டுலாம் தள்ளுவண்டி கடையில் போய் காய் வாங்குவேன். இப்போ மோஸ்ட்லி அந்த மாதிரி எப்பயாவது தான் தள்ளுவண்டி கடையில் இருக்குது. அப்போ வந்து வேறு வழி இல்லை, மளிகை ஜாமான் இருந்துச்சு, சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போய் வாங்கும்போது அப்போவுமே நான் இப்போ வாங்குறேன், இருந்தாலும் என் கையில் காசு நிற்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அது பண்ணேன், ஏதோ ஒன்று பண்ணேன், எனக்கு மேஜிக் மாதிரி என்னோடய சேவிங்ஸ் வந்து தானாகவே அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி தான் இன்னும் நிறுத்தி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணும்போது இவ்வளோ இருக்கா, இன்னும் இந்த மந்த் இவ்வளோ இருக்கா, இன்னும் நம்ம வீட்டு இவ்வளோ காசு இருக்குது, இந்த மந்த்துக்குள்ளே இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு நான் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் பண்ணி நான் சேவிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது 1 by 1 அது கொஞ்சம் நான் அடுத்தடுத்து சொல்லுவேன். இப்போ வந்து அந்த மாதிரி அடுத்த பர்த்டேக்கு வந்து என் ஹஸ்பண்டோடைய வெட்டிங் அனிவர்சரிக்காக கோல்டு வாங்கி தர அளவுக்கு நான் சேவ் பண்ணல. ஆனால் வந்து சில்வர் வாங்கி தரலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அது அவங்களே எனக்கு ஒரு ரிங் வாங்கி கொடுத்தாங்க சில்வரில். நான் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக உண்மையாகவே என்கிட்ட காசு கொடுக்க மாட்டாங்க. வீட்டு செலவுக்குன்னு கொடுக்குற காசில் அதை எப்படி நான் மிச்சம் பிடிக்கலான்னு நானாக யோசிப்பேன். இதில் எப்படி குறைக்கலாம், அங்கே எப்படி குறைக்கலாம்னு யோசிச்சேன். நீங்களும் வேணால் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மேஜிக் மாதிரி ஒரு 2 month நம்ம ஒரு விஷயம் கண்டினியூஸாக ஒரு 2-3 months பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதம் நமக்கே தோண ஆரம்பிச்சோம், அது தானாக அந்த இதில் வந்துடும். இது கண்டிப்பாக இது நடக்கும். ஏன் சொல்கிறேன்னா என் லைஃப்பில் பர்சனலாக நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் குட்டி ஹாப்பினஸ் அந்த மாதிரி கிடச்சிது நாங்கள் பண்ண. அதுக்கப்புறமேட்டுக்கா இப்போ ரீசெண்டாக என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து அதே மாதிரி சேர்த்து வச்சு மகாபலிபுரம் போயிட்டு வந்தோம். அந்த மாதிரிலாம் போவோம். என் ஹஸ்பண்ட் நான் வந்து காசில் இந்த பொருளை தான் வாங்கி கொடுத்தேன். என்னோடய வெட்டிங் அனிவர்சரிக்கு என் ஹஸ்பண்ட் வந்து தீம் பார்க் மாதிரி போகணும்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் தோணுச்சு இந்த மெமரிஸ், வெளியே போகிற மெமரிஸ் கிஃப்டில் என்னதான் கிடைச்சாலும் வெளியே போனதான் அந்த மெமரிஸ் அழகாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் மகாபலிபுரம் போகணும்னு நான் முடிவு பண்ணோம். மகாபலிபுரம்னா அந்த மாதிரி கல்வெட்டு நிறைஞ்ச பகுதி என் கணவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அங்கே போய் என்னை பாடப்படுத்தினார். அதை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். வரவே இல்லை, என்னால் டயர்ட் முடியல எனக்குலாம். அவருக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அந்த இடம். அதனால அவங்க அப்படி அன்னைக்கு ஜாலியாக அந்த மாதிரி போச்சு. எனக்கும் ஒரு ஹாப்பினஸ். அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்களோட ஸ்பெஷல் டே அன்னைக்கு நான் சேவ் பண்ணி, நான் அவங்க காசு தான் எனக்கு அவங்களோட தான், ஆனால் அது நான் சேவ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது ஏதோ நானே கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ், அவங்களுக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ். அந்த மாதிரி தான் எனக்கு இதை சேர்த்து வைப்பேன். எப்போவுமே நான் என் கையில் ஒரு 100 ரூபாவாவது வச்சுக்கணும்னு நினைப்பேன். இப்போவுமே இப்போ வந்து யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ வந்து இந்த காசு வந்து கொஞ்சம் குறையும் இல்லை எங்களுக்கு, இப்போ வந்து இது தேவை, இது வந்து ஒரு சின்ன விஷயமும் ஆனால் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற அந்த ஹாப்பினஸ். ஓகே, இதை நம்ம ஒரு விஷயத்துக்காக சேர்த்து வச்சேன், ஆனால் அதை விட இன்னொரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் ஆகுதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரியோட சேவிங்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்சால் அந்த மெடிக்கல் இஷ்யூ என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் என்னவே மறந்துட்டேன் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே. சரி, இதில் எவ்வளோ இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதில் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியல, நான் என்னவே இல்லை. கண்டிப்பாக லைஃப்க்கு சேவிங்ஸ் முக்கியம்னு நான் உண்மையாகவே நம்புவேன். ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் சேவிங்ஸ் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணுறது. அதே சமயம் சேவிங்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதும் முக்கியம். வெறும் சேவிங்ஸில் மட்டும் நம்ம லைஃப்பை தொலைச்சிடாமல் ரெண்டுமே பேலன்ஸாக இது பண்ணணுன்றதையும் நான் யோசிப்பேன். முடிஞ்ச அளவுக்கு அப்படிதான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் என்ன சேவிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். 100 ரூபாய் சேர்த்து வச்சாலும் அது நமக்கு லாபம் தானே அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். ரொம்ப நான் இப்போ நான் கூட எவ்வளோ சேர்த்து வச்சுருப்பேன், இல்லைன்னா ஒரு 5000 ரூபாய் கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது இப்போதைக்கு எனக்கு யூஸ் ஆகுதில்லை, அவ்வளோதான் ஹாப்பினஸ். சேவ் பண்ணி பாருங்கள். அது சேவ் பண்ணால் அதில் ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இன்னொரு ஹாப்பினஸ் என்னென்னா, நான் சம்பாதிக்கணும், என்னோடய ஃபஸ்ட்டு சேலரி நான் வாங்கணுன்ற ஹாப்பினஸும் இருக்குது. அதுவும் ஒரு நாள் நான் பண்ணுவேன் நம்புகிறேன். ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் எவ்வளோ இருக்குன்றதை கெஸ் பண்ணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பாகவோ இல்லை ஓவராகவோ பேசியிருந்தா சாரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.